சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா, அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் ஸ்வர்ணாபர்ணாய பரபிரம்மோ மகாகுரு மந்திரஸ்ய ஸ்வரூபானாம் ஸ்வர்ணமங்கள பீதாம்பரே பந்தள மகாராஜே புத்ராணாம் பரமோபத ஸ்வரூபானாம் शरणों शरणों शबरिशास्तां शरणों நமோ நமः. ஆக இப்போ நம்ம 38வது ஸ்லோகத்துக்கு போறோம். பிரம்மஸ்ய பதே பக்தின்னு பேரு. பிரம்மஸ்யன்றது முதல் சரணத்துக்கு சேரும். ரெண்டாவது சரணத்துக்கு பதே பக்தி அப்படின்னு பேர். இல்ல பதே பிரம்மஸ்ய பக்தின்னு கூட சொல்லலாம். பிரம்மஸ்ய பதேன்னு சொல்றது முக்கியத்துவம். ஒரு மனுஷன் பண்ற பூஜையிலே தன்னோட மூலசக்தியை 51 பாகமா அனுஷா தேவிங்கிறவ பிரிக்கிறார். அவளோட மூல பிரகிருதி யாருன்னு கேட்டா பார்வதி. பார்வதியை கொண்டுடுறதா ஒரு ஐதீகம். அவளோட திருமேனியை போட்டுண்டு பெருமாள் அலையறார். அப்ப அதை தூக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வேகமா நடக்கச்சே பூமியெல்லாம் அதர்றது. அதை தூக்கிட்டு நடக்கிறவர் சிவன் தன்னோட மனைவிக்கு உயிர் மூச்சு இல்லைன்னு நினைக்கிறார். அது கதை ஓட்டத்துப்படி உயிர் மூச்சு இல்லைன்றது. அந்த அம்மா தன்னோட உடற்பகுதி 51 பாகங்களா பிரிச்சு அதை பீஜ மந்திரங்களா உருவாக்கி வெளியில தெளிக்க போறா. அதனால அந்த அம்மாவை வெட்டி தனியா எடுத்து போட்டுற மாதிரி ஐதீகம். அது எங்கேயாவது ஒரு அடக்கம் ஆகணும். அடக்கமானா அதுக்கு ஒரு பலன் தரணும். அதுக்கு மந்திரஸ்யன்னு பேரு. முதல் சரணத்துக்கு பிரம்மஸ்ய, ரெண்டாவது சரணம் பதே பக்தின்னு பேரு. பிரம்மஸ்ய பதே பக்தி. 51 அக்ஷரங்கள் எதிலையாவது அடங்கணும். அதுக்கு ஒரு மகா பதிவிரதா இருக்கணும். இந்த பதிவிரதைங்கிறது என்ன? 2 வகை. லௌகீக மக்கள் தன் வீட்டுக்காரனை மெத்தி வாழ்றது பதிவிரதை. இன்னொரு தன்மை, தான் இந்த காரணத்துக்காக பிறந்திருக்கிறோம், இந்த துன்பங்கள் அனுபவிக்கணும். யாரும் துன்பம் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அந்த துன்பங்கள் வாயிலா இந்த திருமேனியில் இருக்க கட்டைய, அதில் இருக்கக்கூடிய மூச்சை, அதில் இருக்கக்கூடிய பிராணனை, சப்த நாடி சப்த தாதுகளை பகவானுக்கு ஒப்படைக்கிறதுன்னு பிரஜை பண்ணிட்டு வருவா, சத்தியம் பண்ணிட்டு. நம்ம அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. வீட்டு வரைக்கும், மக்கள் வரைக்கும், புருஷன் வரைக்கும் பதிவிரதாத்துவம் இருந்தவாளே பெரிய பெரிய கதையில வந்து அடங்கியிருக்கிறார். இது துன்பங்களை நான் அடைஞ்சி தெய்வத்துக்கு இந்த பஞ்சபூதங்கள் சப்தநாடி சப்ததாது கொடுக்கணும், நோக்கு துன்பம் வரணும்னு வேண்டின்னு பிறக்கிறவா 10,000 கோடியில ஒருத்தர் தான் பிறப்பா. அவளுக்கோசரம் அன்னையான அனுஷயா தேவி, அதனோட மூல பிரகிருதி பார்வதி, ருத்ரமாதான்னு அவளுக்கு பேரு, தன்னோட உடல் பாகத்தை 51 பாகமா பிரிக்கிறார். ஐயோ, குழந்தை எப்படி வேண்டின்னு வந்து பிறந்துட்டாளே, வேண்ட போது போய் வேண்டின்றாளாம், எனக்கு எல்லா பாக்கியம் கொடு, புத்திர பாக்கியம் வேணாம். ஏன்?
இந்த 51 பீஜரங்கள் தன்னை தேடி வரும்னு அவளுக்கு தெரியும். நான் உலகக்ஷேமத்துக்கு என்னோட உடல் அவயங்கள்லாம் கொடுக்கணும். ஜனனம் மரணம் யார் வந்தாலும் நான் அழப்படாது வேண்டிக்கிறார். அப்படி அவதாரம் எடுத்தவன் தான் பெருந்தேவி. அதனாலதான் அந்த அம்மா ராஜசேகர பாண்டியன் சக்கரவர்த்தியை திருமணம் பண்ணிக்கிறான். நல்ல வீட்டுக்காரன். உள்ள வந்து நுழைஞ்ச உடனே சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு ஒரே கொண்டாட்டம். நம்ம கேட்ட மாதிரியே வீட்டுக்காரன் அமைஞ்சான். இந்த மாதிரி பக்தி பெருமானை இருக்கிறானே, நமக்கு ஒரு குழந்தை பிறந்து கொடுத்தோம்னா இவனோட சிவ பூஜையோட தத்துவம் மாறிடுமோ, குழந்தை வேண்டான்றான். இது அனுஷியா தேவியோட மூல பிரகிருத்தியான பார்வதி தேவி அதனோட ருத்ரத்தோட 51 அட்சரங்களால வரக்கூடிய மகத்துவம். இந்த அம்மா உங்களுக்கு தெரியும், மகாவிஷ்ணு வேண்டிட்டு இருக்கா. மோகினியா வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தால் பிறக்காதுன்னு தெரியும். அதுக்கு ஒரு சொட்டரை தைப்போம், ஒரு அங்கிய தைப்போம், ஒரு பீதாம்பரத்தை ரெடி பண்ணணும். வீட்டுக்கார் பீதாம்பரத்தை ரெடி பண்ணிட்டார். இந்த அம்மா அந்த சொட்டர் அதில் தைச்சான்னு கேட்டா தங்க இழையால தைச்சது. குறுக்க தங்க இழை, நெடுக்க தங்க இழை. அந்த ருத்ர பிரகிருதியோட 51 அட்சரங்கள் அதுல வந்து ஒடுங்கிடுது. வானான்னு சொல்லிட்டாலும் அதுக்கு மணிகண்டன் கையில கிடைக்கிறார். குழந்தை காட்டுக்கு போயிடுத்தோ, ஒரு அம்பை விட்டான். காட்டுக்கு போய் அந்த அம்பு இடத்துல விழுந்தது. தோப்பனாரை கூட்டு நான் அங்கதான் உட்காருவேன், இங்கதான் எனக்கு கோயில் கட்டணும். நான் அதுக்கு முன்ன புலிப்பால் சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 51 அட்சரங்கள் அடங்கிய அங்கி இருக்குதே, இந்த ஐயப்பன் காட்டுல போய் உட்காந்துடுறார். ஐயப்பன் நினைக்கிறாரா, அம்மா நீ வராதே, 18 மலைகள் உன்னால ஏறி வர முடியாது, 18 மலை அதை இப்ப படியா வச்சிருக்கா, நான் இங்கிருந்தே உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த அம்மா காதுல கேட்கறது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பையனை பிரிஞ்சிட்டுனே. இது பதிவர்த்தாத்துவம். அந்த ஐயப்பன் ஆட்ட ஆளணும் அப்படின்னு வேண்டிண்டாளாம். என்னோட ராஜசேகரன் இறந்து விட்டா பரவாயில்ல, நீ நாட்டில் வந்து உங்க அப்பாவோட இருந்துட்டோ அரசாட்சி பண்ணணும். எந்த தாயை நினைப்பா, அவளுக்கு பெருந்தேவின்னு பேரு. அந்த 51 பீஜங்கள் மார்பல போய் சேர்ந்த உடனே மார்பகத்திலிருந்து பால் பீரிட்டு வந்தது. யோசனை பண்றான், ஆஹா இந்த குழந்தையதான நம்ம புலிப்பால் கொண்டு வான்னு சொன்னோம், மாயை அறுத்து போனது. இப்போ இந்த பீரிட்ட பால் பிரம்மலோகத்தை காட்டி கொடுத்தது அந்த அம்மாவுக்கு. இதுதான் பிரம்மஸ்ய பதே பக்தின்னு பேரு. ஒரு நிமிஷம் ஆனந்தப்பட்டு அந்த பால் மார்பகத்தை விட்டுட்டு பால் போன திசையை பார்த்தா ஒரு பிரம்மன் உட்கார்ந்து வந்தார். இது என்னடா நம்மளுடைய மார்பக பால் அது வரைக்கும் போடுத்தோம்னா கண்ணை நல்லா தேய்ச்சுண்டு பார்த்தா அது வரைக்கும் போடுத்துன்னு தெரிஞ்சிருத்தோம். அந்த ஒளியிலிருந்து நிறைய பிரம்மாக்கள், இது என்ன ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்கிறா. அந்த ஆயிரக்கணக்கா இருந்த பிரம்மாக்கள் என்ன ஆனாங்க, அவெல்லாம் இறந்துட்டா. அப்போ இவாள நமக்கு காட்சி தருது. அடுத்தது அந்த பாலோட பிரவாகம் இன்னொரு இடத்துல தெரியுது. ருத்ரன், அதாவது சிவன். பல ருத்ராத்மாக்கள் வர்றது, அவெல்லாம் கூட மாண்டு போனான். ஓஹோ, ருத்ரத்துக்கு அழி உண்டு, பிரம்மத்துக்கு அழி உண்டு. இதுதான் மூல கதை. வேதங்கள்ல படிச்சாது தெரியும். பல கோடி பிரம்மாக்கள் பிறந்து இறந்துட்டா, அவளோட காட்சி காலம் முடிஞ்சது. ருத்ரன் கூட போயிட்டாளா? அந்த அம்மா நினைக்கிறாளா, அப்ப இந்த 51 பீஜ மந்திரங்கள் என்ன, அழிக்க முடியாத அனுஷியாவோட மூல பிரகிருதி மூலம் பார்வதி தேவி சாஸ்துவம். அப்படியே ஆனந்தப்படுறா, இத்தனை ருத்ரன் எல்லாம் அழிவிட்டாளோ
அப்போ நம்ம வேண்டின்றது என்ன? வேணான்னு வேண்டிட்டோம். இவா வேணும்னு கொடுத்தா, நான் குழந்தை வேண்டானே, ஆனா நான் தெரிஞ்சுக்கணுமோ அங்கி, அது சொர்ணத்துல சொர்ணாபரணாயே பரபிரம்மோ மகாகுரு மந்திரஸ்ய சொரூபானாம். யார்? ஐயப்பன். இந்த கடவுளெல்லாம் நம்ப முடியாது. ஒரு துக்கம் வந்துட்டு சொன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும். அப்ப எது மேல ஆசை? மாயை வந்து பிரெயினுக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிருக்குதுன்னு பேர். இந்த அம்மா கேட்டாலாம், அதுக்குள்ள தாற்பயம் என்ன? இத்தனை பிரம்மாக்கள் போயிட்டாலே, இத்தனை ருத்ரர் சிவன் போயிட்டா, ஒரு பையன் வளர்ந்தானே, அவன் யார்? கேள்வி பாருங்க. எத்தனையோ பிரம்மா, எத்தனையோ லட்சம் கோடி யுகத்துக்கு முன்ன இருந்தே மகாவிஷ்ணு காட்டி கொடுக்குது அந்த தாய்ப்பால். அப்ப பரம்பொருள் யார்? பரபிரம்மோ. ஆஹா, நம்ம உடல் எடுத்து பத்திரித்துவம் இறைவனுக்கோசரம் இருந்தோம். வாழ்றது நமக்காக வாழ்றோம், வாழ்றது குடும்பத்தாருக்கோசரம் வாழ்றோம். இறைவனுக்கோசரம் ஒரு நாளாவது வாழ்ந்திருக்கிறீங்களா? அந்த மாதிரி இதிகாசத்திலேயே சிலர் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஊர்மிளைன்னு ஒரு பெண்ணு, ஊர்மிளா தேவி, இந்த மாதிரி சிலர் வாழ்ந்திருக்கிறாங்க, இப்ப கூட இருக்கிறாங்க. அந்த மூலத்தை காட்டி கொடுத்துருச்சு. எந்த மூலம்? மகாவிஷ்ணு. இதுக்கெல்லாம் முன்னால உள்ளவன். அதனால பந்தள மகாராஜா புத்திரனா பரமபத சொரூபத்தில் பிறந்தவன் ஐயப்பன். பார்க்கடல் வைகுந்தம் பரமபதம். அவன் வந்து மோகினியா வரணும். இது கேள்வி. பெருந்தேவி வாழ்ந்தது முத்தேவியரை விட பத்தினித்துவத்தில் இறைவனுக்கோசரம் வாழ்ந்தா. அந்த மகாவிஷ்ணு மோகினியா மாத்திரம் வந்து இந்த அம்மாவோட கற்பு. அதுதான் பரபிரம்மோ பரமபதோ. ஒரு பகவானை பெண்ணா மாற்றி அந்த பெண்ணிடத்திலிருந்து அருள் வாங்கக்கூடிய பக்திக்கு பிரம்மஷ்ய பதே பக்தி. இது யாரால முடியும்? பொம்பளையால் தான் முடியும். என்னோட கற்பினத்துக்கு பெண்ணினத்துக்கு ஒரு பெண் ரூபத்தில் மகாவிஷ்ணு வந்து அவனோட பரமபத சக்தியும் பல பிரம்மாக்கள் இறந்ததுக்கு முன்னால் இருந்த மூலப்பிரகிருதி பிரம்மாவுக்கும் அந்த பரபிரம்மோ பரமபதே சக்தியில் இருக்கிறவன் தான் என்னோட மணிகண்டன். பூரிக்கமா இல்லையா? எத்தனை கோடி ஜனங்க போய் பார்க்கறாங்க, எத்தனை தப்பு பண்றவன் போறான், அவளெல்லாம் அணைக்கிறது என்ன? அந்த பரமபதே. ஓம் சரணோம் சரணோம் சொர்ண ஆபரணாயே பரபிரம்மோ மகா குரு மந்திரஸ்ய ஸ்வரூபானாம் சொர்ண மங்கள பீதாம்பரே பந்தள மகாராஜே புத்திரானாம் பரமபதே சுரூபானாம். அந்த மாதிரி மகா பரிதிபர்த்தமான மகாவிஷ்ணு வழியா லட்சுமியோட அனுகிரகத்தினாலே தான் மோகினியாகி பிறந்த குழந்தை பரமபத ஸ்வரூபம். ஆன்மீகத்தோட வித்தகம் வந்து கொடுத்தானா பரமபத ஸ்வரூபம். இருமுடிய தாங்கிண்டு போனா மகாலட்சுமி தன்னோட கணவனை விட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பரபிரம்மோ தத்துவம் பரமபதோ தத்துவம் வரும். அப்படி வந்துட்டன்னா அவனுக்கு உண்டான எல்லா கெட்ட பழக்கமும் போயிடும். ஒரு மனுஷன் தன்னை கொண்டு தானே திருந்தணும், அதுதான் திருத்தம். பக்தியே இவனுக்கோசரம் வர வச்சுக்க மாட்டான். அது யாராவது சொல்லுவா, உங்க ஆத்து பொண்ணு கல்யாணம் நடக்கணும், பிரிஞ்சவா சேரணும். இந்த மகாலட்சுமி இப்படியே வீடு வீடா சுத்துறாளே, மகாவிஷ்ணுவோட வேண்டணும், அவனோட வாழணும்னு யாராவது வேண்டிக்கிறோமா? நம்ம வேண்டதே மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டோம். அதனால இந்த இருமுடியை தாங்கிட்டு போனா எத்தனை பிரம்மாக்கள் அழிந்தனரோ அதுக்கு முன்னால போய் மனம் நிற்கும். எத்தனை ருத்ரர்கள் அழிந்தார்களோ அதுக்கு முன்னால போய் மனம் நிற்கும்.
அதனால்தான் சக்கரவர்த்திக்கு சம்சாரமா வர்றதுக்கு எப்படி ஓணும். எத்தனை பேருக்கு இந்த பிரம்மஸ்யோ பதே பக்தின்றது தெரியும். நாள் கணக்குக்கு எண்ணிட்டே வருவா. போன முறை மலைக்கு போகும்போது 20 நாள் விரதம் இருந்து போயிருப்பா. இப்போ ஒரு 20 நாள் இருந்திருப்பா. 20 40 38வது நாள் பரபிரம்மஸ்யே பிரம்மஸ்ய பதே பக்தின்னு பேர். பரபிரம்மம் அந்த ஐயப்பனை பார்த்துட்டு வந்துட்டா அந்த விசாரம் உள்ள ஓடிண்டே இருக்கும். இல்ல சாமியை நான் ரொம்ப கெட்டவன், அவனுக்கு அருள் தர்றேன். நான் ரொம்ப லோபி, அவனுக்கு அருள் தாரேன். நான் குலநாசனம் பண்ணவன், பரவாயில்ல உனக்கு அருள் தாரேன். 10 குடும்பத்தை கெடுத்துட்ட, 500 குடும்பத்தை வாழத்த உனக்கு அனுகிரகம் பண்றேன். நான் கள்ளக்கடத்தல்ல சம்பாரிச்சவன், நீதான் எனக்கு ஓணும், வா அவனுக்கு அனுகிரகம் பண்ற. நான் எரிசாராயணத்தவன், வா உன் குடும்பத்தில் எவ்வளவு துன்பம் பாத்தியா, எல்லாம் உன்னை விட்டு போயிட்டா. கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, உலகமெல்லாம் வெத்து இருக்கு, நீ தான் தனியா நின்று, யாரும் இல்லை, உனக்கு நிம்மதி இல்லை, வா வா வா. இந்த இரக்கத்தை கொடுக்க தெய்வம்தான் பரமபதே சுரூபத்துக்கு உண்டான தெய்வம். இது சாமானிய மக்களுக்கும் படிச்சவாளுக்கும் தெரியாது. ஏதோ சரணம் சொல்லிட்டு போறா. 48 நாள் முடிஞ்ச உடனே 4 மலையில இல்ல 3 மலையில முடியுதுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் 1-2 இருந்து துவங்கும். டிசம்பர் 31, மறுபடியும் ஜனவரியிலிருந்து 1-2 வரும், மறுபடியும் பிப்ரவரியிலிருந்து 1-2 வரும், மறுபடியும் மார்ச்ல இருந்து 1-2 வரும். இப்ப பாருங்க, ஒரு வீட்டுல நிறைய சாபங்கள்லாம் இருக்கும். அது பிரம்ம கீர்த்திக்கு வந்த சாபம். ஒரு குழந்தைய பிறக்க வைக்கணும்ன்றது அவனிடத்துல இருக்குது. அது சரஸ்வதி தேவி படிச்சு பார்த்து சொல்லணும். பிரம்மத்தி சாபம் ஒன்று இருந்தா அது நிவர்த்தி ஆகாது. அது நிவர்த்தி ஆகணும். பசுமாடை வாங்கி திருமறையில விட்டுடலாம். நிறைய பால் வாங்கி சிவனுக்கு பாலபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். எப்பவாவது நமக்கு நேரம் கிடைக்கச்சே பூ வடிவில் 1 கிராம்ல தங்கத்துல பண்ணி அதை எடுத்துட்டு போய் அந்த பரமபதி பையனை பார்த்துட்டு உங்க தொகுப்பனாருக்கு தான் சாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நேரா மலைக்கு போயிட்டு அந்த உண்டியில சாத்தணும். அந்த பிரம்மத்திய தோஷ நிவர்த்தி. அதெல்லாம் முடியாதுங்கோ அப்படின்னா இந்த வேண்டுதல் எல்லாம் எங்களுக்கு நடக்கட்டும். நாங்க உன் மனைவி கட்டின்னு இருக்கிறாளே பொட்டு மகாலட்சுமி திருச்சானூர், அதே மாதிரி பொட்டு வாங்கி போடுறேன்னு வேண்டா அந்த வேண்டுதல் நடந்துரும். நடந்து முடிஞ்சு அந்த பொட்டை பண்ணி போட்டுறணும். அங்க ஒரு சிக்கல், அந்த பொட்டை பெருமாள் வாங்க மாட்டார். ஏன்னா தாலிக்கு ஏற வேண்டியது. எங்க வீட்டுக்கார உடம்பு நல்லா ஆன உடனே என் மாங்கல்யத்தை உனக்கு சாத்திடுறேன்னு பொம்மநாட்டி வேண்டிப்பா. சிலரெல்லாம் அதை சாத்த முடியாதையே இறந்துடுவான். வேண்டியதுக்கு அப்புறம் 50 வருஷம் 60 வருஷம் நல்லா இருப்பா. பெருமாள் அதை வாங்க மாட்டார், தாயார் அதை வாங்க மாட்டா. ஆகையினாலே பூ வடிவிலே பண்ணிட்டு போடுறது நல்லது. இந்த பிரம்மத்திய தோஷம் விலகும். சிம்பிள். அது கூட எங்களாக்க முடியாது. ஒரே 1 கிராம் தங்கச்செடுத்துன்னு போய் அவருக்கு காணிக்கா போட்டு வந்தோம். கொஞ்சம் வசதி இருந்தா ஒரு 2-3 கிராம் சேர்த்துக்கலாம். 2-3 கிராம் சேர போது சக்கர வடிவத்தில் பண்ணி போடணும். சக்கரம் அது சுதர்சனமாயிடும். இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும். அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு வயிறு ஊதல் இருக்கும். எப்ப பார்த்தாலும் பிரசவத்துக்கு இருக்கிற மாதிரி வயிறு இருக்கும். அது உள்ள இறப்பை நுரையீரல் இதுக்குள்ளே ரத்தத்தோட ஓட்டம் சரியில்லாதே மஞ்சள் கலர் கலந்த ஒரு சுரபி சுரக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நோய்கள் சீராகும். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? நீங்க மலைக்கு போயிட்டு வர்றீங்களா, சத்த அரிசி கொடுத்து அனுப்புறாளா, ஒரு 4 அரிசி எடுத்து உங்க ஆத்துல இருக்கக்கூடிய அரிசியில போட்டுருங்க. தினம் சமைக்கிறோட இல்லையோ
அதில் போட்டுருவோம். மீதி அரிசியை அதில் பாதி எடுத்து ஆற்றுல சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுடுவோம். அந்த மீதி பாதியிலே ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ கூட சேர்த்து சக்கரை பொங்கல் பண்ணி காலையில் பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதை பாலமுருகன் கிட்ட வச்சு பாலமுருகன் நைவேத்தியம் பண்ணி வரவாளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆணுக்கு இந்த வியாதி இருந்தாலும் பெண்ணுக்கு இந்த வியாதி இருந்தாலும் சரியாகும். அப்புறம் தூக்கத்தினால தடை வர்ற வியாதி, நைட்ல படுத்துட்டே இருப்பா, அது ஒரு கௌரவத்தையா சொல்லுவாங்க, நான் நைட்ல தூங்குறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு காற்றழுத்தத்தினால வர்ற ஏப்பம், அந்த நோய்கள் தீரும். அதுக்கு என்ன பண்ணணும்? வெண்ணெய் இருக்குது பாருங்க, வெண்ணெய் முதல்ல இந்த பரமபதி சாஸ்தாவை பார்த்துட்டு வர்ற வழியிலே உங்க சக்திக்கு தகுந்த வெண்ணையை வாங்கி குருவாயூர் ஐயப்பனுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நோய்கள் தீரும். இதுக்கு என்ன கஷ்டம்? உடம்பால கஷ்டப்பட்டு இறைவனை தொழுதல். உடம்பால கஷ்டப்பட்டு அப்ப மனசு சந்தோஷம் அடையும். இந்த மாதிரிலாம் எங்களால போக முடியாது, விரதமெல்லாம் இருக்க முடியாது. 4 மாட்டு பொண்ணு 5 பொன் குழந்தை, மாத விளக்கெல்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. அப்படி மனசுக்குள்ள ஒரு பேதம் இருந்தா என்னைக்கு நேரம் கிடைக்கிறதோ அன்னைக்கு திருவண்ணாமலை ஒரே ரவுண்டு போயிட்டு வந்துட்டோ அந்த பரமபதே மகா அனுபவமான பகவானை பார்த்துட்டா இந்த தீட்டு துறவெல்லாம் ஒன்றும் வராது. விஞ்ஞானிக்கு உண்டான புத்தி, ஞானிக்கு உண்டான புத்தி, மெய்ஞானிக்கு உண்டான புத்தி, பகுத்தறிவுக்கு உண்டான புத்தி, 6வது அறிவுக்கு உண்டான புத்தி, இத்தனையும் கொடுக்கிறது பிரம்மஸ்ய பதே பக்தி. அதாவது நமக்கு தெரியாம இந்த உடல் நோகிறது. ஏன்? உலக மாயை வேண்டான்னு நோகுது, ஞானத்துக்கு தன்னால் ஐஷன் போகுது. அப்போ உங்களுக்கு நீங்க குரு. இதுதான் பரமபதே சுரூபானாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமஹா. இந்த ஆனந்தம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 38வது ஸ்லோகத்துல பிரம்மஸ்ய பதே பக்தி. மனசுதான் இதுக்கு செலவு, பணம் தன்னால் வரும். உடம்ப கஷ்டப்படுத்திக்கிறது. பெருந்தேவி தாய் 2 குழந்தை, அதாவது பந்தளத்தை ஆள்றதுக்கு ஒரு குழந்தை, பெருந்தேவி ஆள வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை, பரமபதே பரபிரம்ம ஸ்வரூபானாம் இருக்கக்கூடிய மணிகண்டனையே ஆள்றதுக்கு அளவுகோல் பார்க்கறதுக்கு பெருந்தேவி தாய். அந்த மாதிரி பக்தி தான் பிரம்மஸ்ய பதே பக்தி. முழு ஞானம், முழு விசாரம், ஆனா மேலே கோட்டிங் மாயை. அந்த கோட்டிங் எடுத்துட்டீங்கன்னா, தேன் அடைய எடுத்துட்டீங்கன்னா உள்ள தேன் வரல விட்டுட்டா என்ன பண்ணுவான்? யார் வர்றாலும் இல்லைன்னு பார்க்க மாட்டோம், நாக்கில் வச்சு சுவைப்போம். அதுதான் பிரம்மஸ்ய பதே பக்தி. பாருங்க 38 இத்தனை ஏகாந்தமான அனுபவ ரீதியான ஆன்மீக தத்துவம் இருக்கு. இதை நம்ம ரசிக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம போக போறது 39வது ஸ்லோகத்துக்கு சத்த பொறுத்து இருந்து போலாம்.